தமிழ் வருடப்பிறப்பு சாம்பார். பருப்பு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் வேக வைத்துக் கொள்ளவும். கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய், அவரைக்காய் தாளிப்பதற்கு வெங்காயம், பச்சை மிளகாய், புளி. கடாயில் வெண்டைக்காயை வதக்கவும். வேக வைத்த பருப்பு தண்ணியை அதில் ஊற்றவும். காய்கறியை சேர்க்கவும். தண்ணீர் சேர்த்து அதில் மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், பருப்பை நன்கு மிக்ஸ் ஆனவுடன் காய்கறியில் கலக்கவும். உப்பு சேர்க்கவும். மாங்காய் சேர்க்கவும். புளியை நன்கு மிக்ஸ் செய்து கலக்கவும். பருப்பை சேர்க்கவும். வாணலியில் பெருங்காயம், பட்டை மிளகாய், கடுகு, வெந்தயம், சோம்பு, ஜீரகம் சேர்ந்து வதக்கவும். தாளிக்கவும். வெங்காயம், பச்சை மிளகாயை சேர்த்து வதக்கவும். வதக்கின மசாலாவை எடுத்து சாம்பாரில் ஊற்றி கொதிக்க விட வேண்டும். கொத்தமல்லி தழையாக்கி இறக்க